ஸோ POCO F2 மாதிரி POCO F3 GTயும் வந்து ஒரு மிஸ்ட்ரி ஃபோனாக ஆகிடுமோ, இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சே ஆகாதோ அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் வந்து POCO அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று சர்ப்ரைசிங்காக ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த டீசரில் POCO F3 GT அப்படின்னு மானிக்கர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சிப்செட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கூடவே வந்து லான்ச் மட்டும் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் வெளியானது நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, POCO F3 GT என்ன விலையில் இந்தியாவில் லான்ச் ஆகும், இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணலாமா, இதோட 5G பேண்ட் இந்தியாவில் கம்பேட்டபிளாக இருக்குமா, இதில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கா, எல்லாமே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் POCO F3 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், இதோட ப்ரைஸ், என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் வரலாம், 5G கம்பேட்டபிலிட்டி, என்னென்ன 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருந்தாலும் இதில் ஏதாவது நெகட்டிவ் இருக்கா, எல்லாமே தெரிஞ்சுக்க வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். POCO F3 GT உடைய டீசர், அதுக்கப்புறம் பிராண்ட் தரப்பில் வந்து ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ரெட்மி K40 கேமிங் எடிஷன் தான் ரீபிராண்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா ட்வீட்டில் வந்து கிளியராக வந்து ட்ரிகர் பட்டன்ஸ், கேமிங் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் POCO F3 GT-யை இவங்க ரீபிராண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட தான் லான்ச் ஆகும். அதே ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேம், அலுமினியம் ஃப்ரேமோட தான் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கக்கூடிய பவர் பட்டன், வால்யூம் பட்டன் இதெல்லாம் கூடவே வந்து ட்ரிகர் பட்டன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிகர் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபிசிக்கல் பாப்அப் கேமிங் ட்ரிகர்ஸ் இப்படி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரிகர் பட்டன்ஸ் இருக்கும், கேம் விளையாடுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு. கூடவே டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ IP53 ரேட்டிங் சர்டிஃபிகேஷனோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அல்டிமேட்டாக கொடுத்துருந்தாங்க. சாம்சங் உடைய E4 டிஸ்பிளே பேனல், அதாவது OLED பேனலில் இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. மேசிவ் சைஸ் 6.67 இன்ச், ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9, 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட். ஸோ OLED பேனலோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், கூடவே 480 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இதில் இருந்தது. பீக் பிரைட்னஸ் வந்து 1300 nits. ஸோ தாராளமாக வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி வெப் சீரிஸ் கண்டென்ட்ஸும் நீங்கள் பார்க்கலாம். அதே சமயத்தில் நார்மல் வீடியோஸ் எல்லாமே வந்து OLED பேனல், சாம்சங் உடைய பேனல் சொல்லவே தேவையில்லை, பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே செக்மெண்ட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீசர்லேயே MediaTek Dimensity 1200 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ MediaTek லைனப்பில் வந்து இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட். ஸோ இந்த சிப்செட்டை வந்து நம்ம ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஆல்மோஸ்ட் ஸ்னாப் ட்ராகன் 865 + 870 அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட மெயின் கோர் வந்து 3 GHz வரைக்கும் உங்களுக்கு கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. இது 6 nanometerல ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். ஸோ இதோட அந்துத்து ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 lakhs வரைக்கும் இது ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இது கூடவே பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UFS 3.1 கூடவே LPDDR4X ரேமோட வருது. அது மட்டும் இல்லை, இது ஷாமியுடைய MIUI 12.5 லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ல் லான்ச் ஆகும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணுறாங்க. Mali G77 கொடுத்துருக்காங்க, ஃப்ளாக்ஷிப் சிப்செட், அதனால் ஹை ஹெண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஏன்னா ஃப்ளாக்ஷிப் சிப்செட் 5G சிப்செட் அப்படின்னு சொல்லும்போது ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக எல்லா இதுலையுமே இருக்கும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்து இவங்க கிராஃபைட் VC ஹீட் டிஸ்பர்ஷன் கூலிங் பிளேட்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதோட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இண்டிபெண்டன்ட் கேமிங் ஆண்டனாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது கேம் விளையாடும் போது வந்து உங்களுக்கு வைஃபையாக இருக்கட்டும், மொபைல் நெட்வொர்க்காக இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுக்காக இண்டிவிஜுவல் ஆண்டனாஸோட இது லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர். ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், ஸோ இந்த என்ஹான்ஸ்ட் ஃபீச்சர்ஸோட நம்ம பார்க்கலாம். கூடவே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ POCO F3 GT ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக 5G சிப்செட்டில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட 5G நெட்வொர்க் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதோட பேண்ட் சப்போர்ட் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ சைனாவில் லான்ச் ஆயிருந்த ரெட்மி K40 உடைய பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து உங்களுக்கு 6 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 6 பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N1, N3, N28A, N41, N77, N78. ஸோ இந்த பேண்ட்ஸில் வந்து N28A அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் ட்ரையல்ஸில் இருக்குது. ஸோ ஒரு பேண்ட் இதை சப்போர்ட் பண்ணும். அதே சமயத்தில் N78 வந்து கூடிய விரைவில் ட்ரையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த பேண்ட்ஸோட ஒருவேளை இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா இது 5G கம்பேட்டபிளாகவும் இருக்கும்.
அதோட கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டீசென்ட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். ட்ரிபிள் கேமராவாக இருந்தாலும் பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் வந்து உங்களுக்கு ஆம்னி விஷன் OV64B இதோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூர் செல் சென்சார். இதோட மைக்ரான் சைஸ் வந்து 0.70. அதனால வந்து உங்களுக்கு இமேஜஸ் வந்து நல்லா கேப்சர் பண்ணும். கூடவே வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கு ஃபோக்கல் 2.2 அப்பர்ச்சர், மேக்ரோ லென்ஸ் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய 4K ரெக்கார்டிங், ஸ்டேபிள் ரெக்கார்டிங் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. அதே சமயத்தில் மேக்ரோ சொல்லவே வேண்டாம், ரெட்மி எப்போவுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் கேமரா செக்மெண்ட்டோட போக்கோடைய F3 GT நம்ம எதிர்பார்க்கலாம். அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் பேட்டரியோட தான் இது லான்ச் ஆகும். 5065 mAh. அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67ஓட சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் 67 வாட்டோட இவங்க கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான். ஏன்னா நிறைய சர்டிஃபிகேஷன் வந்து இந்தியாவில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பார்க்கலாம் இந்தியாவில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. பட் எப்போவுமே வந்து ஷாமி, போக்கோ எல்லாமே வந்து பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் கொடுப்பாங்க. ஸோ போக்கோ F3 GTயும் நம்ம பெஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாதிரி போக்கோ F3 GTலையும் உங்களுக்கு IR பிளாஸ்டர் இருக்குது. கூடவே டைப் C போர்ட்டோட இவங்க லான்ச் பண்ணுவாங்க. பட் இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3.5mm ஆடியோ ஜாக் இதில் மிஸ்ஸிங். இதில் ஆடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர், JBL உடைய ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஹை ரெசல்யூஷன் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது. பட் உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஆடியோ அண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் அந்த விஷயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மிஸ்ஸிங். இதோட ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் 6GB அண்ட் 8GB ரேமோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அடிஷ்னல் SD கார்டு சப்போர்ட் வந்து இதில் கிடையாது. ஸோ நீங்கள் ஒருவேளை போக்கோ F3 GT நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து அடிஷ்னல் SD கார்டு இல்லாததுனால ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பெஸ்ட்டாக இருந்தாலும் 3.5mm அண்ட் SD கார்டு சப்போர்ட் இல்லாதது வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ஒரு சின்ன மிஸ்ஸிங்கான ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைனலாக போக்கோ F3 GT இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் என்ன விலைக்கு லான்ச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் ரெட்மி K40 கேமிங் எடிஷனாக வந்து அப்ராக்சிமேட்டாக 23,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு இவங்க லான்ச் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும்போது அதை விட அதிகமாக தான் லான்ச் ஆகும். ஸோ இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி மீ பிராண்டை விட வந்து உங்களுக்கு போக்கோ எப்போவுமே அக்ரெசிவாக தான் ப்ரைஸிங் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 25,000 to 26,000 கிட்ட லான்ச் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ போக்கோ F3 GT உடைய லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகும். இன்னும் சொல்ல போனால் ஆகஸ்ட்டில் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆனோன்னு நம்ம சேனலில் இதோட அன்பாக்சிங் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ போக்கோ F3 GT இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ப்ரைஸிங்கில் இந்தியாவில் லான்ச் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.